18ஆம் வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனை அறிஞ்சிக்கலாமா மனுஷன்? தேவனை குறித்து அறிந்து கொள்ளணுமா? யார் வேணா அறிஞ்சிக்கலான்றாரு. எப்படி? தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தியிருக்காரு? எப்படி என்றால், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. என்ன சொல்கிறாரு? எல்லா மனுஷனும் கடவுளை அறிந்து கொள்ளலாம். கடவுள் எனக்கு தெரியாது, அவர் இருக்கிறாருன்னு என் முதல்ல எனக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவர் இருக்கிறாருன்னு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். எப்படி தெரியும்னா, உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே. சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை பாருங்கள். உலகத்தை பார்த்தாலே கடவுள் எவ்வளவு நல்லவர். எவ்வளவு நல்லவராக இருந்தால் இந்த மாம்பழத்தை உண்டாக்கியிருப்பார். ஹலோ, எத்தனை வகையான பழங்கள், என்னென்ன ருசி. நீங்களும் நானும் உண்டாக்கியிருப்போம் அந்த மாதிரி. எத்தனை வகையான சாப்பிட்றதுக்கு அத்தனை வகையான பழங்கள், காய்கறிகள், தாவர வகைகள், என்ன அழகு பூக்கள். கொடைக்கானல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்ன அழகான பூக்கள், விதவிதமாக அப்படியே நின்று தொடலாமான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. தொடாதேன்னு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம தொட்டாலே கட்டுப்படும் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போதே ஒரு அறிவில்லாத மனுஷன் கூட வழங்கும், கடவுள் அற்புதமானவர், அதிசயமானவர், எவ்வளோ அருமையானவர் அவர். என்ன டேஸ்ட் இருக்குது அவருக்கு, என்ன ஒரு டேஸ்ட் இருக்குது. கலரே கூடாதுன்னு போதிக்கிற ஆளுங்க டேஸ்ட்டே இல்லாத ஆளுங்கன்னு நினைக்கிறேன். வெறும் ஒரு கலர் கொள்கை. அது கடவுளுடைய கொள்கை இல்லை, அது பைபிள் இல்லை. அது கடவுள் என்ன மாதிரி டேஸ்ட் அவருக்கு, என்ன மாதிரி கலர்ஸ், என்ன மாதிரி இது உண்டாக்கியிருக்காரு. எவ்வளோ அற்புதமாக மரங்கள், செடிகள், அது இதுன்னு இதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்டான்னா அவன் வேணுன்னே கேட்குறான்னு அர்த்தம். கொழுப்பு எடுத்துருக்குது தெரியும், அவனுக்கு கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும். இருந்தாலும் அவர் இருந்தால் நம்மளுக்கு தான் தொல்லை, நம்மளை கணக்கு கேட்டுருப்பார், அதனால் இருக்கிறாரான்னு திருப்பிடுவோன்றான். அதுதான் விஷயம். அதை தான் சொல்கிறாரு இங்கே. அடுத்த வசனம் பாருங்கள். அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை, ஏன்னா சிருஷ்டிப்பை பார்த்தாலே தெரியும் கடவுள் இருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். பார்த்தீங்களா, தெரியாமல் அவரை மகிமைப்படுத்தாமல் விட்டான்னு கிடையாது, அறிந்தும் மகிமைப்படுத்தலை. தேவன் இருக்கிறான்னு தெரியும், நல்லா சும்மா பார்த்தாலே தெரியும், சிருஷ்டிப்பை பார்த்தாலே தெரியும். அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து